இங்க ஒரு மனுஷனுக்கு பெரிய அண்டா சைஸ்ல ஒரு வாய் இருக்குது. அந்த மனுஷன் அவரோட வாயை பெருசா திறந்து ஒரு குழந்தைய கைய கூட யூஸ் பண்ணாம ஒரடியா முழுங்கிடுறாரு. இந்த கொடூரமான காட்சியை ஒரு அப்பாவும் பொண்ணும் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. என்ன நடக்குதுன்னு பாக்கும்போது அந்த மனுஷன் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து வர ஆரம்பிக்கிறான். பயந்து போன ரெண்டு பேரும் சீக்கிரமா கார்ல ஏறி அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு அவளோட வீட்டுல இருக்கிறப்போ கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. அடுத்த நிமிஷமே அந்த ஆளு கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துடுறான். அந்த ஆள் அவளை பார்த்துட்டு அவரோட பெரிய வாய் திறந்தோன்னு பயந்து அந்த பொண்ணு ஒரு குச்சி எடுத்து அவரோட வாயில சொருவிடுறா. ஆனா அதனால அவருக்கு எதுவுமே ஆகல. அந்த பொண்ணு தப்பிச்சா போதுன்னு அங்கிருந்து ஓடி அவளோட அப்பா வீட்டுக்கு போயிடுறா. அந்த அண்டாவாயனும் அவளோட பின்னாடியே வந்துடுறான். அவளோட அப்பா அவளை காப்பாத்த வீட்டுக்கு வெளியே நின்னுறாரு. ஆனா அந்த அண்டாவாயன் அவங்கள சாப்பிடறதுக்கு பதிலா முட்டி போட்டு நின்னு அவரோட பெரிய வாயை திறந்து அவங்க ரெண்டு பேரையும் தன்னோட வாய்க்குள்ள போக சொல்றான். அந்த பொண்ணு எங்களுக்கு எதுவுமே ஆகாதான்னு கேக்குறப்போ அந்த ஆளும் இல்லன்னு தலையாட்டிடுறான். இந்த ஆள் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு அவரோட வாய்க்குள்ள போயிடுறா. வேற வழி இல்லாம அவளோட அப்பாவும் அவரோட வாய்க்குள்ள போயிடுறாரு. வாய்க்குள்ள போனது ஏதோ ஒரு கிரகத்துக்குள்ள போன மாதிரி அமைதியா இருந்துச்சு. மனுஷங்களுக்கு இடையில இருக்க பேய்களை பிடிக்க கடவுள் அனுப்பின ஆள் தானும் ஸ்டார்டிங் சீன்ல முணுங்கின அந்த குழந்தை ஒரு மனுஷன் இல்லனும் அது மனுஷ உருவத்துல இருக்கிற ஒரு பேய் தானும் சொல்லிடுறாரு.